அரசாட்சிக்கு வந்தாதான் நல்லது செய்ய முடியும், அரசாட்சிக்கு வந்தாதான் அதிகாரம் அப்படிங்கிறதுலாம் மக்களாட்சியில் கிடையவே கிடையாது. மக்களாட்சியில் மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் திரண்டு விட்டார்கள் என்றால் அதை மிஞ்சி அதிகாரம் யாருக்கும் கிடையாது. இதுதான் மக்களை நேர்வழிப்படுத்தி அவர்களை ஒரு பக்கம் நீங்கள் நிப்பாட்டி விட்டீர்கள் என்றால் அவர்களை மிஞ்சி அதிகாரம் யாருக்கு? ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா ஜல்லிக்கட்டு தான். இந்தியாவிலே அதிகபட்ச அதிகாரம் பெற்றது வந்து உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு ஜல்லிக்கட்டு நடத்தப்படக்கூடாதுன்னு. ஆனால் தமிழர்கள் முடிவெடுத்தோம் ஜல்லிக்கட்டு நடக்கும் என்று. என்ன நடந்துச்சு? ஒவ்வொரு பொங்கலுக்கும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். யார் இங்க நீ நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களே அதை கண்காணித்துக் கொண்டு அதற்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப உச்சபட்ச அதிகாரம் இந்த மண்ணில் யாரிடம் இருக்கிறது என்றால் அது மக்களிடம் இருக்கிறது. அந்த மக்களை புலவுபடுத்துவது மட்டும்தான் அத்தனை அரசியல்வாதிகளும் செய்யக்கூடிய ஒரு வேலை. அப்ப அந்த மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும். அந்த ஒருங்கிணைப்பு எப்ப சாத்தியம்னா தெளிவான நேர்மையான செயல்பாடுகள் கொண்ட தலைமைகள் மற்றும் கருத்தியல்கள் மக்களிடம் காட்டப்பட வேண்டும். அவர்களுக்கு அது அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு மக்கள் நல்லவங்க, தமிழர்கள் ரொம்ப நல்லவங்க, யதார்த்தவாதிகள். அந்த யதார்த்தவாதிகளை குழப்பி வைத்திருக்கிறார்கள், பொய்களை சொல்லி அவங்களை மடைமாற்றி இருக்கிறார்கள். அவர்களை தெளிவுபடுத்தி விட்டோம் என்றால் நிச்சயமாக தமிழ் தேசிய ஆட்சி என்பது மிக விரைவாக சாத்தியப்படும். அதை சாத்தியப்படுத்த தமிழ் தேசிய கட்சிகள் யாரையுமே நம்ம எதிரிகளாக பார்க்க போவது இல்லை. மாறாக வருங்காலத்தில் அவர்களும் நமக்கு தேவைப்படுவார்கள் என்ற நட்பு சக்தியாகவே பார்க்க வேண்டும். என்ன உங்களால் முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு நாம் பதிலாக இருக்க வேண்டும். எங்களாலும் முடியும், எங்களாலும் செயல்பட முடியும், உண்மையாக இருக்க முடியும், செயல்பாட்டின் மூலமாக ஒரு வெற்றியை காட்ட முடியும் அப்படிங்கிறத செயல்பாட்டின் மூலமாக காட்ட வேண்டிய நமக்குள் போட்டி இருக்க வேண்டும். ஆனால் நம்மவர்கள் என்ற சிந்தனை இருக்க வேண்டும். ஏன்னா சொல்ற பாருங்க, நண்டு கதையா போயிடக்கூடாது. நம்ம நண்டு கதையா போகணுங்கிறதுக்காக எதையுமே தொடங்கல. மாறாக கருத்தியல் என்பது தெளிவாகணும்னு சொல்றேன். நம்ம பேச போற கருத்தியலை தான் இன்னும் 2 வருஷத்துல எல்லா தமிழ் தேசிய இயக்கங்களும் பேசும். இப்ப நம்மளுடைய உருவாக்கம் என்பது தமிழ் தேசிய இயக்கங்கள் மத்தியில சமரசமற்ற போக்கை கடைபிடித்தால்தான் தமிழ் தேசிய இயக்கமாக அவர்களால் செயல்பட முடியும் அழுத்தத்தை அவர்களுக்கு கொடுக்கும். ஏன்னா சமரசம் செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் பக்கத்துல ஒரு தூய தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட ஒரு செயல்பாடு போய்கிட்டு இருக்கோம். மக்கள் இந்த பக்கம் தாவ ஆரம்பிச்சோம். அப்ப இவங்க கிட்ட நம்ம தோல்வி அடைந்து விடக்கூடாது என்ற ஒரு போட்டி சிந்தனையின் காரணமாக கூட அவர்களும் நல்வழியில போகணும். அதற்கான பாதையை நாம் வகுப்போம்.